சில பேர் யோசிக்கிறாங்க, என் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் போதுமே, அதை தானே நான் கடவுள்கிட்ட கேட்குறேன். எந்த தொந்தரவும் என் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தால் போதுமே, பிரச்சனை மட்டும் கேட்காமே வருது அப்படிங்கிறாங்க நிறைய பேர். அந்த மெட்ரோ ஒர்க்கு நடக்கிற அந்த பகுதியை வரைக்கும் ஏதோ ஒரு போர்டு வச்சு மறைச்சிருப்பாங்க. அந்த போர்டில் ஒரு வாசகத்தை நான் பார்த்தேன். இன்கன்வீனியன்ஸ் டுடே ஃபார் பெட்டர் டுமாரோ அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்போ உங்களுக்கு இன்கன்வீனியன்ஸாக இருக்கலாம், இந்த டிராஃபிக்கு இதெல்லாம் நோண்டி போட்டிருக்கிறதுனால, எங்கள் பில்லர்லாம் போடுறதுனால, எல்லாம் ரோடு ரொம்ப மாறினதுனால நேரத்துக்கு போக முடியாமல் இருக்கலாம், ரொம்ப தொந்தரவாக இருக்கலாம். அதனால பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம், ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருக்கலாம் உங்களுக்கு. ஆனால் ஃபார் பெட்டர் டுமாரோ, நாளைக்கு இதெல்லாம் உங்களுக்கு மாறிடும் நிச்சயமா. ஏன்னா மெட்ரோ வந்துட போகுது, அப்போ நீங்கள் இஷ்டம் போல போய்க்கலாம் வந்துக்கலாம், இவ்வளோ டிராஃபிக்லாம் இருக்காது, எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அருமையான வாசகம். அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வந்தது. என்னன்னா, இக்காலத்து பாடுகள் இனி உங்களிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இப்ப சில பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம் தான், இப்ப சில பாடுகளின் வழியா கடந்து போறோம் தான், இப்ப வாழ்க்கையில கொஞ்சம் டிராஜடியா தான் இருக்குது. கிறிஸ்துவுக்காக சில பிரச்சனைகள் வருது, குடும்பத்துல சில பாடுகள் அனுபவிக்கிறோம், வேலை நிமித்தமாக பாவத்தை மேற்கொள்ளும் போது, அதற்கு எதிராக போராடும் போது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும் போது பல விதத்துல நம்ம பாடுபடுறோம். அதான் பவுல் சொல்றார், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிவடைகிறது இல்லை அப்படின்றார். எப்பக்கத்துல நெருக்கப்படுற சூழ்நிலை வருது, மனம் முறிவடைகிற தருணங்கள்லாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது இல்லையா? பல பேரை பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா சமயத்துல போதகர்களே இறந்துட்டாங்க, மாஸ்டர்களுடைய பிள்ளைகள் இறந்துட்டாங்க, குடும்பத்துல சம்பாதிக்கிற ஒரே ஒரு நபரை கூட இழந்துட்டாங்க. இப்படிப்பட்டவருடைய பாடுகள் எல்லாம் யார் சுமக்க முடியும்? யார் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியும்? கனவு கண்டு வளர்த்த பிள்ளைகள் இறந்து போச்சு, அவர்களுடைய முகத்தை கூட பார்க்க முடியாம கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட பாடுகள் வழியா நம்ம போறோம் தான். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இந்த பாடுகள்லாம் கொஞ்ச நாள் தான், இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்ச நாள் தான். இதெல்லாம் நிச்சயமா இந்த உலகத்திலேயே மாறும். அப்படி மாறாவிட்டாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நித்தியத்தை குறித்த ஒரு நம்பிக்கை உண்டு. நாம் உயிர்த்தெழ போகிறோம், அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறோம், ஆண்டாண்டு காலமா நித்தியத்தில் அவரோடு கூட வாழப் போகிறோம். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு தான் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அந்த துன்பத்துக்கும், நீங்கள் பட்ட நெருக்கத்துக்கும், நீங்கள் பட்ட அவமானங்களுக்கும், நீங்கள் போன கடினமான பாதைகளுக்கும், சந்தித்த தோல்விகளுக்கும் நிகராக அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ரிவார்டு நிச்சயமா உங்களுக்கு உண்டு. கர்த்தர் அதையெல்லாம் எண்ணி இருக்கிறார். வேதம்